வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானை எடுத்துக்குவோங்க. சனி பகவான் ஏற்கனவே 4வது ராசியில் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில் பாதி கெடுபலனை கொடுக்கக்கூடியது. அதனால் துலாம் ராசிக்காரங்க கடந்த 2.5 வருடங்களில் நிறைய கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா சனி பகவான் இப்போ அர்த்தாஷ்டம சனியிலேருந்து விலகி 5வது இடத்துக்கு போயிட்டார். இது பஞ்சம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சனி பகவான் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பார். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் கிடைக்காம ஏதோ ஒரு வழியில் சில கணவன் மனைவியர்கள் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ துலாம் ராசியை சேர்ந்த குழந்தை கிடைக்காத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான் இப்போ வந்திருக்கு. அதனால் இப்போ இருந்து 2.5 வருடங்களுக்குள்ள அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு இருக்கும். பெற்ற பிள்ளைகளுக்கு படிப்பு, தொழில், வேலை, வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிற மாதிரியான பலன்களை சனி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சரி, உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 6வது ராசியில் தான் இருக்கார். ராகு பகவான் 6வது ராசியில் இருந்தால் நன்மைகளை கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் நல்ல இனிமேல் தொழிலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தை கொடுக்கறது, செல்வாக்கியம் இது எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6ல் ராகு இருக்கிற போது எல்லையில்லாத மகிழ்ச்சி கிடைக்கணும்னு இருக்கும். எல்லையில்லாத வெற்றிகள் கிடைக்கணும்னு இருக்கும். நினச்ச காரியத்துல எல்லாம் சாதிக்கணும்னு இருக்கும். அதனால் 6ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் போகிற ஒரு காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு வயிற்று வலி, அல்சர் போன்ற உடல் உபாதைகள் மட்டும் வரும். மற்றபடி ராகுனால் தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கேது பகவான் 12வது ராசியில் தான் இருக்குது. கேது பகவான் 12வது ராசியில் இருக்கிறனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் மட்டும் வரும். ஏதாவது ஒரு வகையில் வரும். ஒன்று இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட வகையில் நோய் நொடினால் வரும். இல்லைன்னா அந்த சளி, இருமல், டஸ்ட் அலர்ஜின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான நோய் நொடிகளில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும். பெரிய பாதிப்புகள் இதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2வது இடத்துல தான் இருக்கார். அப்போ ராசி அதிபதி நல்லா இருக்கிற போது நம்மளுடைய வாழ்க்கையும் இனி வரும் காலங்களில் நல்லா இருக்கணுங்கிற விதி இருக்குங்க. சுக்கிர பகவான் தை மாதம் 5ஆம் தேதி 3வது ராசிக்கு போவார். அப்போது சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுற யோகம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டை விற்றுட்டு வேறு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது ஒரு வீடை கொடுத்துட்டு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கார். அந்த செவ்வாய் பகவான் 3வது ராசியில் தான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார். செவ்வாய் 3ல் இருக்கிறது நல்ல தைரியம், தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். நினச்ச காரியத்தில் ஜெயிக்கலாம். தனாதிபதி அப்படிங்கிறனால சிறப்பாக இருக்கிறனால உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பண கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை சொல்லலாம். அப்போ பணப்புழக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதே செவ்வாய் தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு பேச்சார்வார். மகர ராசியில் போய் உச்சமாவார். அப்போ தை மாதம் மாசி மாதம் சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில் உங்களை தேடி சொத்துக்கள் வரும். ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு சொத்துக்களை கிரையம் வாங்கலாம், பூமி போன்ற பொருட்களை. அது வீடு கட்டக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது தோட்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி வாங்குகிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும்.
சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் இருக்கும், அந்த வில்லங்க சொத்துக்கள் வந்து கைக்கு கிடைக்கும். சிலருக்கு பாகவிஸ்தியின் மூலமாக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆக ஏதோ ஒரு விதத்தில் சில துலாம் ராசிக்காரங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு நிறைய கோபதாபங்கள் வரும், டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் அவங்க மட்டும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்துக்கிட்டால் கண்டிப்பாக நற்பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். புதன் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதியாக தான் இருக்கார். அந்த விரையாதிபதி 3வது ராசியில் தான் இருக்கார். அப்போ இளைய சகோதர சகோதரிகள் வழியில் ஏதாவது விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தை மாதம் 13ஆம் தேதி புதன் பகவான் வந்து 4வது ராசிக்கு போயிடுவார். அப்போ சிலருக்கு வீடு கட்டுறதுனால விரைய செலவுகள், சிலருக்கு வாகனங்கள் வாங்குறதுனால விரைய செலவுகள், அல்லது வீடு பராமரிக்கிறதுனால அல்லது வாகனங்களை பராமரிக்கிறதுனால பழுது நீக்கிறதுனால ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏற்படணும்னு சொல்லி இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு நிறைய பயண அலைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அங்கிட்ட இங்கிட்டும் எங்கேயாவது வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு லாபாதிபதி தான். லாபாதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். அப்போ 4வது ராசியில் சூரியன் இருந்தால் நிறைய நன்மைகள் வந்து நடக்கும். முக்கியமாக உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும், உங்களுக்கோ உங்களுடைய தாயாருக்கோ நடக்கும். அப்போ நீங்கள் போய் அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கணுன்னா சந்திக்கலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்துக்கலாம். ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுன்னாலோ ஏதாவது அரசாங்க சலுகைகள் உதவிகள் வாங்கணுன்னாலோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுடைய தொடர்பு வந்து சிலருக்கு ஏற்படுறது மாதிரியான வாய்ப்புகள் வந்து வரும். ஒரு சிலருக்கு மட்டும் தாயாரோடு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வந்து வரலாம், கோபதாபங்கள் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு சளி இருமல் காய்ச்சல் போன்ற ஏதாவது உடல் உபாதைகள் இந்த மாதம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ல் தான் இருக்கார். ராசிக்கு 7ல் குரு இருக்கிறது நல்லது. அப்போ குரு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ திருமணம் ஆகாத சில துலாம் ராசிக்காரவங்க இருப்பாங்க, ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து திருமண முயற்சி இப்போ எடுத்தால் அந்த திருமண முயற்சி கைகூடும் அப்படின்னு வந்து இருக்குது. அப்போ திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் திருமண பருவத்தில் இருக்கவங்க திருமணம் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை வந்து அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி கணவன் மனைவியர் வழியில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகணுங்கிற ஒரு விதி வந்து இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவு வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 7வது ராசியில் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்த வழி தெரியாமல் வந்து விலகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து வரும். குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பல நன்மைகளை வந்து குரு பார்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு சாஸ்திர ரீதியாக இருக்கவங்களுடைய தொடர்புகள் வந்து கிடைக்கும், பழக்க வழக்கம் வந்து கிடைக்கும். கோயில்களில் வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி இந்த ஜாதகம் பார்க்குறவங்க, பல்கலைக்கழகங்களில் இருக்கிறவங்க, நகை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுடைய தொடர்பும் பழக்க வழக்கமும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடச்சி அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதனால் இந்த தை மாத கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறனால பல யோகமான பலன்கள் எல்லாம் வந்து இந்த தை மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.